ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சீவிங் பார்க்கலாம். சீவிங்கில் வந்து இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து அபாயா எடுத்திருக்கேன். அதாவது புர்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்துருக்கிறேன். அதுதான் இப்போ வந்து மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இது புர்கான்னு கிடையாது, நீங்கள் வந்து லாங் ஃப்ராகு, கவுனு அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அதுக்கு உண்டான மெஷர்மெண்ட் தான். இப்போ வந்து எனக்கு வந்து அளவு புர்கா வந்திருக்கு. ஸோ அதை மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட சுற்றளவு ஃபுல் டோட்டல் இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 28னாக்கா 56, 56 சைஸ் உள்ள புர்கா. இது நம்பர் 56. ஸோ வந்து நான் இப்போ இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. 56னாக்கா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் எக்ஸல் வரும். 56க்குள்ள மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இது கிளாத் வந்து எனக்கு கொடுத்துருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல புர்கா கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் வளவலன்னு இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து 4ஆக மடக்கிறேன். இப்போ பாருங்கள், 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபோல்டு என் பக்கம் இருக்குது, வெளிப்பக்கம் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இதை வந்து நான் வந்து 4ஆக மடிச்சுக்கிறேன். 4ஆக மடிச்சுட்டு நான் எவ்வளோ எடுக்கிறேன்னாக்கா 15 எடுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து 30, ஸோ வந்து 62 வரும் எனக்கு. நான் வந்து 15 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் நான் பாடி மெஷர்மெண்ட்டு. மீதி உள்ள கிளாத் வந்து நமக்கு வந்து கை ஸ்டிச் பண்ண வேணும், அதனால் நான் அப்படியே விட்டுடுறேன். மேலே எப்போதும் நான் எப்போதும் பண்ணுற மாதிரி தான் 1 இன்ச் நம்ம வந்து மேலே விட்டுடலாம். கிளாத் வந்து லூஸாக இருக்கிறதுனால நான் வந்து 2 பக்கத்துலேயும் 4 பக்கத்துலேயும் வந்து நான் பின் குத்திருக்கேன். இப்போ கழுத்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். கழுத்து வந்து நான் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ கட் பண்ணுறது வந்து 3 இன்ச்சு, ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து 3 வந்து நிற்கும். ஸோ டோட்டல் வந்து 9 இன்ச் எடுத்துருக்கிறேன். 9 இன்ச்சில் நம்ம வந்து கைக்கு கட் பண்ணுவோம், அது வந்து 8 வந்து நிற்கும். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு 6 வந்து நிற்கும். இப்போது சைட் ஸ்லோப்பு அங்கே ஒரு 1/2 இன்ச்சு நான் விட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா 9 நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஷோல்டர் வந்து நான் 9 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரியே கீழேயும் 9 இன்ச்சு, 1/2 இன்ச்சு வந்து நமக்கு வந்து ஷோல்டருக்கு போயிடும். அதனால் 9.5 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் ஒரு லைன் போட்டுட்டு நம்ம வந்து நெக்குக்கும் கைக்கு எல்லாத்துக்குமே வந்து லைன் போட்டு நம்ம வந்து அந்த கர்வ் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கர்வ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நான் வந்து கர்வ் போடணுன்னாக்கா அதில் வந்து ஒரு 1 இன்ச் வச்சுட்டு கர்வ் பண்ணிப்பேன். கைக்கு வந்து 1.25 இல்லைனா 1.5 இன்ச்சுக்கு வச்சுட்டு அதை வந்து கர்வ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்ததுனால நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு போட்டிங்கனாக்கா இன்னும் சுலபமாக வந்து உங்களுக்கு கர்வ்ஸ் வந்து உட்காரும். இதில் என்னென்னா நான் பேக் நெக்கு கட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, பேக் நெக்கு இதுக்கு வந்து கட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து பேக் நெக்குக்கு எக்ஸ்ட்ரா துணி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஏன்னா அபயாவில் புர்காவில் வந்து பேக் வந்து சரிசமமாக, அதாவது கை ஷோல்டரோடு சரியாக தான் இருக்கும். அதனால் ஃப்ரண்ட் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். ஆனால் ஜாக்கிரதை, பேக் கிளாத்துக்கு கைக்கு மட்டும்தான் பேக்கு கட் பண்ண போகிறோம். அதனால் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக, இப்போ வந்து கையை தான் நான் கட் பண்ணுவேன். அதனால் ஃப்ரண்ட் நெக்கை வந்து நம்ம வந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஃபுல் மெஷர்மெண்ட் இப்போ நான் வந்து எடுத்திருக்கேன். இன்னொரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ 9 இருக்குது, கீழே வந்து நம்ம வந்து 9 எடுத்திருக்கோம். அது மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த சுற்றளவு இங்கே இருக்கிற வந்து செஸ்டோட சுற்றளவு வந்து 15, அந்த மாதிரி 15 இருக்குது. இப்போ எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து நெக்குக்கு வந்து டீப் நெக்கு, அதாவது ஃப்ரண்ட் நெக்குக்கு நான் எதுவுமே செய்யலை. இப்போ கைக்கு மட்டும்தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். கையை மட்டும் இப்போ வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வளவலன்னு இருக்கிறதுனால கிளாத்தை நான் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கானா. வெட்டினதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது, வெட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். வெட்டினதுக்கு அப்புறமே நம்மளால் எதுவுமே சரி செய்ய முடியாது. அதனால் ஜாக்கிரதையாக நம்ம வந்து இப்பயே செக் பண்ணிக்கலாம் எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு. நான் கையை கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் உள்ளே இறக்கி வெட்டணும், ஏற்றி வெட்டணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா வந்து இது வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து அபாயா புர்கா அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதை கட் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி கீழே ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்துக்கு நான் துணியை அப்படியே விட்டுடுறேன். பேக் கழுத்துக்கு மட்டும் நான் கீழே உள்ள அடியில் உள்ள துணியை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் துணியில் நான் கட் பண்ணுறேன். இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள். எடுத்துகிட்டு எனக்கு வந்து அங்கே இருக்குது ஃபுல்லாக. ஸோ அது ஃபுல்லாக நான் இப்போ வந்து கட் பண்ண போகிறேன். அதாவது ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் நான் கீழே வரைக்கும். இப்போ இதோட ஹைட் பார்த்திங்கனாக்கா 58 இருக்குது. நமக்கு வந்து 56 போதுமானது. 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதை வந்து கீழே வந்து நம்ம மடிச்சு தைக்கும் போது அதை வந்து சரி செஞ்சுக்கலாம்.
இப்போ கிளாத் நான் எடுத்துடுறேன். அடியில் உள்ள கிளாத்து, அடியில் உள்ளது வந்து பேக் நெக்குக்கு உள்ளது போயிடும். இப்போ இதுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து சரிசமமாக இருக்காது. கை மடித்தது வந்து 2 பக்கமும் சரிசமமாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இது 6 இன்ச்சு மேலேருந்து கீழே வந்து 6 இன்ச்சுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா கட் பண்ணி நம்ம துணி கொடுத்தோ இல்லை வந்து எப்படியாவது நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது 6.5க்கு வந்து நிற்கும். ஸோ கரெக்டாக இருக்கும். இப்போ கழுத்து ஸ்டிச் இது கட் பண்ணியாச்சு. ஸ்லோப்புக்கு கீழே அந்த ஸ்லோப்போடு கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் மேலே உள்ள பிசுரை மட்டும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த நாச்சஸ்லலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு மறந்துடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வேணால் நாச்சஸ் போட்டுக்கலாம். எங்கெங்கெல்லாம் ஸ்டிச்சஸ் வருமோ அந்த இடத்துல நீங்கள் நாச்சஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லாமல் உங்களுக்கு வந்து இங்கே தான் ஸ்டிச் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நான் போடுற சீவிங்கோ இல்லை கிராஃப்ட்டோ இல்லை ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தடுத்து இன்னும் நிறையா வீடியோஸ் வருது. சேவிங்காக இருக்கட்டும், ஜுவல்லரி மேக்கிங்காக இருக்கட்டும், குவில்லிங், பேப்பர் ஜுவல்லரி மேக்கிங், அந்த மாதிரி கூட நிறையா வந்து வீடியோஸ் வருது. ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணணும் அடுத்ததுன்ட்டு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். எப்படின்னா ஒரு மாதம் சேவிங் பண்ணலாம், அதாவது 4 வீடியோ சேவிங் பண்ணலாம், 4 வீடியோ வந்து ஜுவல்லரி பண்ணலான்னு. ஸோ வந்து அது அந்த மாதிரி ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்டிச்சஸ் வருமோ அங்கெல்லாம் வந்து நான் நாச்சஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் இதில் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நாச்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நாச்சஸ் போட்டிங்கன்னா இந்த கிளாத் நல்லா வளவலன்னு இருக்கிறதுனால எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு நாச்சஸ் போட்டோம்னாக்கா சரி இங்கே தான் ஸ்டிச் வருங்கிற மாதிரி பக்காவாக தெரிஞ்சிடும். இப்போது பேக் நெக்குக்கு தேவையான கிளாத் கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 9 இன்ச்சுக்கு ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கிறேன் நான். 9 இன்ச்சு அகலமும் கீழே வந்து நீட்டு வந்து 4 இன்ச்சுக்கும் நான் எடுத்துக்கிறேன். 4 இல்லை 4.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். ஏன்னா இது வந்து 3 இல்லை 4 பக்கம் 3ஆக மடித்தா சரியாக இருக்கும். 3ஆக மடித்து நம்ம வந்து பேக்கு நெக்குக்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா அது வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால ஸ்டிஃபாக நிற்கும் பேக் நெக்கு. ஸோ அதை ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கலாம். இதை கட் பண்ணிவிட்டேன் பேக் நெக்குக்கு உள்ளது. இப்போது கை கட் பண்ணிடலாம். நம்ம கைக்கு வந்து நான் வந்து ஏற்கனவே அந்த கிளாத் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, பாடி கிளாத்து. ஸோ அந்த கிளாத்தில் உள்ளதை வச்சு தான் நான் கட் பண்ணுறேன். பாருங்கள், அந்த கிளாத்தை எடுத்துக்கிட்டேன். சென்ட்ரு பக்கமும் கீழே இறக்கமும் வச்சு எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அவ்வளோ தூரத்துக்கு வச்சு நான் அதை மார்க் பண்ணி அதை கட் பண்ணிக்கிறேன். என்னோடய கையோட நீட்டாக ஃபுல் லென்த் வந்து 13 இன்ச்சு வருது. ஸோ 13 இன்ச்சுக்கு கீழேயும் புர்க்கா தான் உங்களுக்கு தெரியும், லூஸாக தான் இருக்கணும், டைட்டாக இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மெஷர்மெண்ட் படி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெஷர்மெண்ட் படி கூட நீங்கள் வந்து சுற்றளவு எல்லாமே பண்ணிக்கலாம். என்கிட்ட லேஸ் இருக்குது. நான் வந்து நெக்குக்கு வந்து லேஸ் வைக்கலாமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வந்து இந்த நெக்குக்கு இது பெரிய நெக்கு 6 இன்ச்சு நம்ம வந்து வெட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து நான் வந்து எம்ப்ராய்டரி பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. இது எதுவுமே செட் ஆகலை. அதனால் எம்ப்ராய்டரி பண்ணலான்னு நான் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து இந்த மாதிரி கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம் லேஸ் வச்சு. ஆனால் நான் எம்ப்ராய்டரி ட்ரை பண்ணேன். ஸோ அது எப்படி இருந்தது நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. இதெல்லாம் ஏற்கனவே வந்து ஸ்டிச்சடு லேசஸ் இதெல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஆனால் இதெல்லாம் வந்து சுடிதாருக்கு உண்டானது. இதுக்கு வந்து எனக்கு வைக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா கை இருக்கிற இதுக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்தது. எல்லாம் சுடிதாரு இல்லைனா வந்து ஜாக்கெட்டுக்கு பேக் சைடில் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. இதுக்கு செட் ஆகலை. ஸோ எனக்கு இது சுத்தமாக இது வந்து சுடிதாரு அந்த மாதிரி ஜாக்கெட்டுக்கு வைக்கிற மாதிரி இருக்கிறதுனால வந்து எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. நான் வந்து எம்ப்ராய்டரி ட்ரை பண்ணலான் இருக்கேன். அதனால் வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். கிளாத் எடுத்து அதில் தான் வந்து நான் எம்ப்ராய்டரி பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு வந்து எம்ப்ராய்டரிக்காக நான் வந்து இப்போ வந்து
துணி எடுத்துகிட்ருக்கேன். நல்லா எப்போதும் வந்து நான் நெக்குக்கு வந்து அப்படி தான் கட் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியும், என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணுற நீங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் எக்ஸ்ட்ரா ஒரு பீசஸ் வச்சு அதுலேயும் தான் நான் நெக்கு கட் பண்ணி அதுலேயும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கு உண்டான பீசஸை வந்து நெக்கு ஷோல்டர் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்து நான் வந்து நார்மலாக ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரவுண்ட் நெக்கு வந்து கட் பண்ணி இதில் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். அளவு வச்சு நல்ல பெரிய க்ளாத்தாக கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து புர்காங்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ப்ளஸ் வந்து எம்ப்ராய்டரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன், எம்ப்ராய்டரி பண்ணலாங்கிறதுனால அதனால் கூட நான் வந்து பெருசாக எடுத்திருக்கேன். நம்ம வீட்டு எம்ப்ராய்டரி தான் இது. வந்து நான் பண்ணது வந்து மிஷின் எம்ப்ராய்டரியிலே வந்து சும்மா நார்மல் இருக்கிற ஸ்டிச்சஸ் தான் நான் பண்ணேன் நான். அதனால் வந்து கொஞ்சம் பிசுறு மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் மிஷின் எம்ப்ராய்டரி போட்டதுனால. ஸோ பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து நெக்குக்கு அதே மாதிரி பீஸ் நான் வந்து கட் பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணுறதையோ ஸ்டிச்சிங் பண்ணுறதையும் நம்ம பார்க்கலாம். எம்ப்ராய்டரிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்னும் நிறையா வீடியோஸ் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு இதோட ஸ்டிச்சிங் பார்ட் வந்து செகண்ட் பார்ட்டை மறந்துடாமல் பாருங்கள். ஸோ அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே லிங்க்கில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.